நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னா போதும், ஆனால் எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பி தள்ளியிருக்காங்க. இந்தியாவை பார்த்து இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா அப்படி என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்முஸ் ஜலசந்தி தொல்லை இனி இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து செஞ்சிருக்காங்க. உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் நண்பர்களே. யுஏஇனால இப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டு. இது எப்படி சாத்தியமாச்சு? அப்படி யுஏஇ வந்து என்ன சம்பவம் செஞ்சுட்டாங்க? அதுவும் இந்தியாவுக்காக யுஏஇ வந்து இந்த ஒரு அதிரடி சம்பவத்தை செஞ்சு உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்த இரண்டு முக்கியமான செய்திகள் இன்னைக்கு சுவாரஸ்யமாக இருக்க போது. அதனால வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாம வந்து நம்முடைய வீடியோக்களுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால பாகிஸ்தான் கடும் எரிபொருள் நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது. இதற்கிடையில தான் அந்த நாட்டுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் அவர்கள் பாகிஸ்தானிடம் ஒரு நாள் கூட அவசர கால தேவைகளுக்கான கையிருப்பு இல்லை அப்படின்னும், இந்தியா நினைத்தால் ஒரே கையெழுத்துல நிலைமையை சமாளிக்க முடியும் அப்படின்னு புலம்பு தள்ளி இருக்கிறாரு. வளைகுடா போர் காரணமாக சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் சப்ளைல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தெற்காசிய நாடுகளுக்கு வரும் கச்சா எண்ணெய் சப்ளை மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவில் மிக மோசமான பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே மற்ற நாடுகள்ல நிலைமை மோசமாகவே இருக்கு. சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானுடைய எரிசக்தி துறை பெரும் சரிவை சந்திச்சிருக்கு. இது குறித்து பாகிஸ்தான் சமா டிவிக்கு அளித்த பேட்டியில அந்த நாட்டுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் அவர்கள் பாகிஸ்தான் நிலைமை மோசமாக இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய தற்போதைய நிலை விவரித்த அலி மாலிக் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் தற்போது அவசர கால தேவைக்கான யுத்த கால எரிபொருள் இருப்பு ஒரு நாள் கூட கிடையாது அப்படிங்கறதா உண்மை. எங்களிடம் இருப்பது வணிக ரீதியான இருப்பு மட்டுமே. கச்சா எண்ணெய் 5 முதல் 7 நாட்களுக்கு மட்டும்தான் வரும். எண்ணெய் நிறுவனங்களிடம் இருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் அதிகபட்சம் 20 to 21 நாட்களுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கவலையுடன் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த இக்கட்டான சூழல்ல இந்தியாவுடைய நிலையை சுட்டிக்காட்டிய அவர், நாங்கள் இந்தியாவை போன்றவர்கள் அல்ல. இந்தியாவோ 60 to 70 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை சேமித்து வச்சிருக்கு. அங்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் ஒரு கையெழுத்தில் அந்த இருப்பை வெளியிட்டு அவர்களால் நிலைமையை சீர் செய்ய முடியும். ஆனால் பாகிஸ்தானுடைய எரிசக்தி அமைப்பு வெளிப்புற தாக்குதலால் எளிதில் நிலைக்குலையும் நிலையில இருக்கு அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்கிறாரு. பாகிஸ்தான் தன்னுடைய எரிபொருள் சேமிப்பு திறனை அதிகரிக்க பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கு. இது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டும் நிதி நெருக்கடி காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஏன் அப்படின்னா, அவசர கால இருப்பை உருவாக்குவதற்கு பல $100 மில்லியன் தேவைப்படும். தற்போதுள்ள பொருளாதார சூழல்ல பாகிஸ்தானால அவ்வளவு தொகையை செலவிட முடியல. மேலும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு துபாய் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $170 வரை எகிரக்கூடும் அப்படிங்கிற அச்சம் நிலவுது. சர்வதேச சந்தையில நிலவும் இந்த அதீத மாற்றங்கள் பாகிஸ்தானை திணறடிக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவசர கால தேவைக்காக 5.3 மில்லியன் மெட்ரிக் டன், அதாவது சுமார் 36.9 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கும் வசதியை கொண்டிருக்காங்க. இது இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்புல முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா பாகிஸ்தானோ இப்போதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி ஆபத்துகளை கருத்துல கொண்டு 90 நாட்களுக்கான இருப்பை திட்டமிட தொடங்கியிருக்கு. இருந்தாலும் அதை உருவாக்க மிகப்பெரிய நிதி முதலீடும் நீண்ட கால திட்டமும் அவசியம். ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் ராணுவத்தில் மட்டும் இல்ல, அந்த நாடு சந்திக்கும் பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இந்தியாவுடைய தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழல்ல நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கு. மறுபக்கம் பாகிஸ்தானுடைய அமைச்சர் அலி மாலிக்குடைய இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த நாட்டுடைய பொருளாதார சிதைவையே காட்டுது அப்படின்னே சொல்லலாம். அதனால இப்போ பாகிஸ்தான் வந்து மற்ற விஷயத்துல தான் புலம்புச்சு கையேந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்தியா கிட்ட எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு அப்படிங்கிற பார்த்து புலம்பி தள்ளி இருக்காங்க. உண்மையிலே பாகிஸ்தானோட நிலைமை இப்படிதான். நாம இந்தியாவில் இருக்கிறதுக்கு பெருமைப்படணும். ஆனா பலரும் வந்து இந்தியாவில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அது ஏறிடுச்சு இது ஏறிடுச்சு அப்படின்னு இந்தியாவை குறை சொல்லிட்டே இருக்காங்க. இருக்கிறத வச்சு வாழ மாட்டாங்க. ஆனா அண்டை நாடுகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கும் நம்ம வந்து எவ்வளவு மேல இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிய வரும். அதெல்லாம் எதுவும் இல்லை, உடனே மோடியை குறை சொல்லணும். அது ஏதாவது விஷயம் தெரிஞ்சு குறை சொன்னாங்கன்னா பரவாயில்ல, கேப்பார் பேச்சு கேட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் கிளப்பி விடுறது, அதை பிடிச்சிக்கிட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லி இப்படி ஆயிடுச்சு, இந்தியா இப்படி பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு வர வேண்டியது இப்போ வராமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காக்கு இடையிலான போர் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியா எவ்வளவு திறம்பட செயல்பட்டு வருது அப்படிங்கிறத மற்ற நாடுகளை நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஓபக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் திடீரென வெளியேறி இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில பிரச்சனை நிலவருக்கு மத்தியில் இந்த முடிவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எடுத்திருக்கு.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய இந்த முடிவுனால இந்தியாவுக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்திக்கு பதில் ஃபுஜைரா பைப்லைன் வழியாக இந்தியாவுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெயை ஐக்கிய அரபு எமிரேத்தால் இனி வழங்க முடியும் அப்படிங்கிற முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு. ஈரான் அமெரிக்க போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூட தற்போது அமெரிக்கா கைப்பற்றி இருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து நிலவிட்டு வரும் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் வரத்து சரிஞ்சிருக்கு. இது நம்முடைய நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கிடையில தான் ஓபக் அமைப்பிலிருந்து நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்பட்டு வரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியேறி இருக்காங்க. ஓபக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதாம் இதனுடைய விரிவாக்கம். தமிழ்ல நம்ம சொல்லணும்னா பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் சேர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதாவது அல்ஜீரியா, காங்கோ, இக்வட்டோரியல் கயானா, காபன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, நைஜீரியா, சவுதி அரேபியா, வெனிசுலா உள்ளிட்ட நாடுகள் இருக்காங்க. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியேறி இருக்கிறதுனால 12 நாடுகள் மட்டும்தான் இந்த அமைப்பில் இருக்காங்க. இந்த ஓபக் அமைப்பில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த அமைப்புடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பெட்ரோலிய கொள்கைகளை ஒருங்கிணைத்து உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை உருவாக்குவதாகும். அதன்படி விலை நிர்ணயம், கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் தொடர்ந்து வருமானம் கிடைப்பதை உறுதி செய்வதாகும். இந்த அமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கும்போது ஒரு நாட்டால் அதிகப்படியாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியாது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சுமார் $150 பில்லியன் அதிகமாக முதலீடு செஞ்சு ஒரு நாளைக்கான கச்சா எண்ணெய் உற்பத்தியை 5 மில்லியன் பேரல் வரை உயர்த்த வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதை 2027ஆம் ஆண்டுக்குள்ள எட்ட வேண்டும் அப்படிங்கிறது இலக்கு நிர்ணயம் செஞ்சாங்க. ஆனால் ஓபக் அமைப்பு அதுக்கு பச்சை கொடி காட்டலை. இதனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸால் உற்பத்தியை கூட்ட முடியலை. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு எமிரகம் தன்னுடைய திறனில் 30% வரைக்கும் குறைவாகவே கச்சா எண்ணெய் உற்பத்தி செஞ்சு வந்தாங்க. இதனால தான் தற்போது அந்த நாடு ஓபக் அமைப்பிலிருந்து வெளியேறி இருக்கு. கடந்த 60 ஆண்டுகளாக இந்த அமைப்பில் செயல்பட்டு வந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தற்போது வெளியேறி இருக்கு. இதனால் இனி ஓபக் கூறுவது போல ஐக்கிய அரபு எமிரகம் தன்னுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தியை கடைபிடிக்க வேண்டியது இல்லை, கூடுதலாக உற்பத்தி செய்யலாம். இன்னும் நாம் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சுதந்திரமாக தன்னுடைய முழு உற்பத்தி திறனை வெளிக்காட்டலாம். கடந்த பல ஆண்டுகளாக ஐக்கிய அரபு எமிரகத்துடைய ஒரு நாளைக்கான கச்சா எண்ணெய் உற்பத்தி 3.4 மில்லியன் பேரல் அப்படிங்கிற அளவில் குறைக்கப்பட்டு இருந்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தி திறன் 4.8 5 மில்லியன் பேரல் வரை இருந்தாலும் கூட ஓபக் அமைப்பில் இருந்ததால் கூடுதல் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது ஓபக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முழுமையாக கச்சா எண்ணெய் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் நம் நாட்டுக்கு பலன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம் நாட்டுடைய கச்சா எண்ணெய் தேவையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 9லிருந்து 10% வரைக்கும் பூர்த்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் LNG சப்ளையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முக்கிய பங்காற்றிட்டு வருது. இனி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூடுதலாக கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து நம்முடைய நாட்டுக்கு வழங்க முடியும். மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து கச்சா எண்ணெய் ஈரானுடைய ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா வருது. ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனையால தற்போது ஐக்கிய அரபு எமிரகம் குழாய் வழியாக நம்முடைய நாட்டுக்கு கச்சா எண்ணெயை வழங்கிட்டு வர்றாங்க. ஐக்கிய அரபு எமிரகத்துடைய அபுதாபியின் ஹாப்சன் எண்ணெய் வயல்களிலிருந்து புஜைரா துறைமுகம் வரைக்கும் 406 கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய் வழிப்பாதை உருவாக்கப்பட்டிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்ப்பதற்காக 2012ஆம் ஆண்டில் சுமார் $4 பில்லியன் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 48 அங்குலம் கொண்ட குழாய்கள் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டு ஹப்சான் எண்ணெய் வயல்களிலிருந்து புஜைரா துறைமுகம் வரை பூமிக்கடியில் கச்சா எண்ணெய் பாதை உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் புஜைரா துறைமுகம் அப்படிங்கிறது அரபிக்கடலை ஒட்டி இருக்கு. இங்கிருந்து கப்பல்களில் கச்சா எண்ணெயை கப்பலில் ஏற்றி வர்த்தகம் செய்ய முடியும். இதன் மூலம் ஹார்முஸ் ஜலசந்திக்கு இந்திய கப்பல்கள் செல்ல வேண்டியது இல்லை. அதுக்கு முன்பாகவே ஐக்கிய அரபு அமீரகத்துடைய கச்சா எண்ணெயை கப்பல்களில் நிரப்பி இந்தியா கொண்டுட்டு வர முடியும். இப்போது நம்முடைய நாடு இந்த குழாய் வழியாக கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வர்றாங்க. ஓபெக்கிலிருந்து வெளியேறிய ஐக்கிய அரபு எமிரகத்தால் இனி ஃபுஜைரா குழாய் வழியாக இந்தியாவுக்கு கூடுதலாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியும். இந்த குழாய் வழியாக ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் சப்ளை செய்ய முடியும். இங்கிருந்து கச்சா எண்ணெய் எடுத்துக்கொண்டு கப்பல் நேரடியாக அரபிக்கடலில் பயணிக்க முடியும். இந்த வழித்தடத்தில் ஏற்கனவே நம் நாட்டுக்கு கச்சா எண்ணெய் வரத்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. தற்போது ஓபக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு எமிரகம் வெளியேறி இருக்கிறதுனால நம் நாட்டுடைய தேவையை கருத்தில் கொண்டு அந்த நாடு கூடுதலாக கச்சா எண்ணெயை உற்பத்தி செஞ்சு ஃபுஜைரா துறைமுகம் வழியாக நம்முடைய நாட்டுக்கு வழங்கலாம். தற்போது ஐக்கிய அரபு எமிரகத்துடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது நம் நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையிலான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை $200 பில்லியன் இலக்கை நோக்கி எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஓபக் வெளியேற்றம் மற்றும் புஜைரா கச்சா எண்ணெய் குழாய் திட்டம் வழியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூலம் இந்தியா பெரிய பலனை அடையலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. உண்மையிலே இந்த முயற்சிக்கு நம்முடைய இந்தியர்கள் எல்லாரும் UAEக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு நாம ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இந்தியாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னே சொல்லி
சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க முடிவு அப்படிங்கிறதான் நாம சொல்றோம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.